செய்கிறதுனால பானல் காஞ்சோடனே கீ சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூன் இருந்தால நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நெய் காஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது வீட்டிலே ரெடி பண்ண நெய். இஞ்சி பூண்டு நல்லா இதானோன்னு சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் சேர்த்துருக்குறேன். இப்போ நெய்யிலேயே நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ இது ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலாவை வதக்கி அரைச்சிக்கலாம். சிக்கன் கீ ரோஸ்ட்டுக்கு ஒரு மீடியம் ரொம்ப சின்ன சைஸ்க்குன்னு கொஞ்சம் வெங்காயம், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், ஒரே ஒரு ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, கொஞ்சம் சோம்பு, ஒரே ஒரு தக்காளி, இது எல்லாமே ஆயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கும் போது ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போல முந்திரி தூள். நீங்கள் முழு முந்திரி இருந்தால் ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும். கிரேவி வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். ரிச்னஸோடு இருக்கும் இந்த கிரேவி. இந்த அளவுக்கு வதங்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, குழம்பு தூள் 2 டேபிள் ஸ்பூனு. இது வீட்டிலே அரைச்சது, நல்லா கலரும் டேஸ்ட்டும் இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சேர்த்துட்டு கொஞ்சம் கலரிக்கலாம். அந்த சூடுலே இது வதங்கினா போதும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் வேணுன்றவங்க இதில் ஒரு சின்ன பீஸ் தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எதுவும் சேர்க்கல, அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நைஸாக அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் நம்மளுக்கு இதே கன்சிஸ்டன்சி வரணும். அந்த அளவுக்கு நம்மளை கொதிக்க விடணும். சிக்கன் நல்லா கீயில் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம போட்ட கீ எல்லாம் மேலே வரணும். இப்போ குழம்பு கொதிக்கும் போது ஒரு 4 பச்சை மிளகாய் முழுசாக சேர்த்துட்டு அந்த ஃப்ளேவர் மட்டும் இறங்கணும். இப்போ நல்லா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஓப்பன்லேயே வந்து நல்லா கொதிச்சு கிரேவி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நம்ம இந்த மெத்தடில் பன்னீரில் கூட செய்யலாம். நான் இன்றைக்கி சிக்கன் கீ மசாலா ரோஸ்ட் செய்கிறேன். நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்து நல்லா அந்த சிக்கனோட மசாலா பிளெண்ட் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். அதுக்காக நீங்கள் தண்ணி கம்மியாக ஊற்றிட்டு செய்கிறேன்னா அந்த டேஸ்ட் கொடுக்காது. நல்லா கொதித்து சுண்டி வந்தப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது வந்து சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, சாதம், களி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நல்லா கீ மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் வீட்டில் கிரேவி மாதிரி வேணுன்றதுனால இந்த கன்சிஸ்டன்சிலே ஆஃப் பண்ணிடுறேன். இல்லைனா நல்லா இது ரோஸ்ட் ஆகணும். இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சிக்கன் மசாலா கீ ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.